எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 10 வகையான பாரம்பரிய அரிசி வச்சு அது கூட ஏலக்காய், சுக்கு, பாசிப்பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாரம்பரிய அரிசி ரைஸ் மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாரம்பரிய அரிசியிலேயே முதல் இடத்துல இருக்கக்கூடிய மூங்கில் அரிசி இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்டா எடுத்துக்கலாம். இது வந்து மூட்டு வலி, கைகால் வலி, பலம், யானை பலம் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். லைட்டா இந்த அரிசி போட்ட உடனே படப்படம் சவுண்ட் வருது, போட்டு அரிசி லைட்டா சூடானதே போதும், எடுத்துடலாம். அடுத்தது மாப்பிள்ளை சம்பா அரிசி, நரம்புகளுக்கு வலுப்படுத்தி உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்காங்க. கருப்பு கவுனி அரிசி, இது ரொம்ப முக்கியமான ரத்தசாலி அரிசிங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும். யானை பலம் தரக்கூடிய காட்டு யானை அரிசி. இந்த அரிசியை கூட நம்ம பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். கருப்பு சுண்டல் இது வந்து ஆப்ஷனல் தான். வாயு பிரச்சனை அதிகமா இருக்கவங்க இதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. கம்பு, இது மணி கட்டிய துவரம் பருப்பு. நார்மலா நம்ம துவரம் பருப்பு இருக்க சத்தை விட இதுல அதிகமான சத்துக்கள் இருக்கு. பீன்ஸ் பருப்பு, இட்லி சோயான்னு சொல்லுவோம். வெள்ளை கலர்ல இருக்கிறது இட்லிக்காக மட்டும் போடுறது. இந்த மாதிரி லைட் ப்ரௌன்ல இருக்கிறத வாங்கிக்கோங்க. இதுதான் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்க பருப்பு. உளுந்து, இதை போடும்போது நம்ம அந்த மாவு கூட அடமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நான் லைட்டா போடுறேன், நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. சுக்கு வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும், அதனால அது கொஞ்சமா, இதுவும் ஆப்ஷனல் தான். எல்லாமே வறுத்து இதுல போட்டுட்டோம். இது நம்ம நேற்று வெயில்ல லைட்டா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா புடைச்சிக்கலாம். பாரம்பரிய ரைஸ் மிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் பருபருண்டா அரைச்சிருக்கேன். நீங்க வேணும்னா நைஸா வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இது நீங்க கஞ்சியாவோ தோசையாவோ வெண்பொங்கல் இல்லைன்னா நீங்க பாயாசமா கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு டம்ளர் இது மட்டும் நீங்க குடிச்சிட்டு இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு சாப்பிட்டு இருந்தாலோ ரொம்ப ஆரோக்கியம். கண்டிப்பா இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.